ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டு லேடி அவங்களால முடியாமல் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட வழித்து பிழப்புக்காக செருப்பு தைக்கிறாங்க. எந்த தொழில் வேணால் செய்யலாம். இதில் வந்துட்டு எந்த விதமான கவலையும் தப்பு கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, எந்த வேணா செய்யலாம். எங்கள் வீட்டில் இருந்துட்ட பிறகு நான் வந்து இந்த தொழில் செஞ்சு என் குடும்பத்தை காப்பாற்றுறேன். எனக்கு அடுத்தவங்க கிட்ட வந்துட்டு கை நீட்டுறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. 2வது, நான் உங்ககிட்ட பேசுகிறதும் இல்லை. எனக்கு இப்போ தான் எப்போ ஒரு வேலை தான் வரும். இந்த மாதிரி வேலை வரப்போ நான் விட்டுட்டு நான் உங்கள் கூட நான் எப்படி பேச முடியும்? ஒரு செருப்பு தைச்சாக்கா எனக்கு இவ்வளோ கிடைக்கும், கை காட்டினா என்ன கிடைக்கும்? அதனால என் கை கொண்டு என்னோடய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச தொழிலான இந்த செருப்பு தைக்கிற தொழிலை நான் நடத்திட்டு இருக்கிறேன். இதனால் எனக்கு எந்த விதமான கஷ்டங்களோ நஷ்டங்களோ கிடையாது. ஆனால் இது நிரந்தரமானதே கிடையாது. இதுக்கு ஒரு இடமும் கிடையாது. நம்ம எந்த இடத்துல வேணால் உக்காந்துட்டு செஞ்சுட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு நம்மளை வந்து மரியாதையோடு நடத்துவாங்க, ஒரு சிலர் வந்து கேவலமும் படுத்துவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. சாதிக்கணும் என்ற எண்ணம் வந்துட்ட பிறகு எந்த வேலை வேணால் செய்யலான்றதெல்லாம் நான் இதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. 2வது வந்துட்டு அவங்களுக்குள்ளார என்னென்னா, தன் முகத்தை யாருக்குமே காட்டாமல் அந்த வெயிலில் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இதுவும் வந்து அந்த ஊசியை வச்சு இழுத்து தைக்கிறாங்க பாருங்களேன். ஷீல் பி மோர் தென் 70+. நம்மளால் யங்ஸ்டராக இருந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே. அந்த உச்சி வெயிலில் உக்காந்துட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். புடவை முந்தானி இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு டவல் போட்டுட்டு முகத்தை நல்லா மூடிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. கொடுக்குற செருப்பை வந்து நியாயமாக தைச்சி கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே இருக்கிற பெஸ்ட்டு. ஆனால் இந்த அம்மா வந்து பார்க்குறப்போ என்ன தோணுதுன்னா, வயது ஒரு பொருட்டல்ல. என்னுடைய ஜானுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நான் வந்து சிறந்த தொழில், எனக்கு தெரிந்த